ஸோ இடையில சாட்டர்டே சண்டே வந்து நெசவுக்கு தேவையான வந்து அந்த பாவை அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம பசை போடுவாங்க. சம்திங் நிறைய கிராஃப்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ப்ரொடக்ஷன் நிறையா அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க பசங்க தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பாபின் சுற்றுறது, அப்புறமா வந்து இந்த நூல் இழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த சின்ன பசங்க நாங்கள் எல்லாமே பண்ணிவிடுவோம். அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கே போவாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த ஊரில் இந்த ஒர்க்கு தான் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது. நம்ம பசங்களும் நல்லா பயங்கரமாக படித்து பெரிய இடத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸோட கனவுங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் படிச்சுனே வெளியே போயிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வேலை பெட்டராக கிடச்சிருக்கு, சில பேர் வேலை கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அது அவங்க அங்கே அந்த அவங்க யோசித்து போகிற விஷயத்தில் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா தேடுதல் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எதுவுமே நம்ம சும்மா கிடச்சிடாது இல்லையா. ஸோ அப்புறமா நான் வந்து நிறைய கிராஃப்ட் சின்ன வயசுலேயே வந்து வீவிங் பண்ணுறதால வந்து அதுவே ஒரு பெரிய கிராஃப்ட்டு தான். அந்த வீவிங் கிராஃப்ட்லேயே வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம எதுவுமே வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்ல. ஹேண்ட்மேடாக நல்லா இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன் டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் நான் டெக்ஸ்டைல் முடிச்சுட்டு நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டே இருந்தேன். +2 முடிச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து. ஸோ அப்புறம் நிறைய நான் வரைவேன் ஆக்சுவலி வந்து. எல்லாரோட காலேஜில் எல்லாரோட டைரியிலையும் என்னோடய ஃபஸ்ட் பேஜில் என்னோடய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இது தான் இருக்கும். அவங்க லவ்வர்ஸ் பேரும் அவங்க பேரும் இருக்கும். இதில் என் ஆர்ட் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஒரு சைன்லுமே இருக்காது. அது லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸாக எங்கள் வந்து புது டைரி வாங்கிட்டால் எங்கிட்ட வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆர்ட்ஸ் சயின்ஸில் படிக்கிறப்ப அப்புறம் அவங்கள தான் என்கரேஜ் பண்ணாங்க. இவ்வளோ செம்மையாக ஒர்க் பண்ணுற, நீ ஆர்ட் டைரக்டர் ஆகலாம், பெரிய டிசைனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் அது தோணுச்சு. அப்புறம் சென்னைக்கு வந்து தேர்னேன் நிறைய வந்து. அப்புறம் இங்கே ட்ராயிங் காலேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு டைம் படிச்சிருந்தாங்க. டிடிசின்னு ஒரு கிளாஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை படிச்சிருந்தாங்க வேலூரில் பார்த்தீங்கன்னா. அவங்கெல்லாம் வந்து இது வந்து இங்கே யூஜி பிஜிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பிஎஃப்ஏ எம்எஃப்ஏல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் படிக்க போகிறேன். நான் இந்த ரொம்ப நாள் நல்லா வரைவேன், நீங்களே பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு வர கேட்டேன். கிட்ட போயிட்டு இதெல்லாம் படிக்காது, நீ கெட்டு போயிடுவேன், ரொம்ப வீட்டுக்கு அடங்க மாட்டேன், அதனால் நீ வந்து ஏதோ டிகிரி முடிச்சியா ஏதோ கவர்மெண்ட் ஜாப் மாதிரி படி அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் கேட்கவே இல்லை. இல்லை நான் சின்ன வயசுலேயே இது பண்ணுறேன், நீங்களாம் கற்றுக்கிட்டு தான் பண்ணுறீங்க, நான் நேச்சுரலாகவே இது பண்ணுறேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக நான் படிக்க போகிறேன்னு சொல்லி நான் வந்தேன் அங்கே வந்து. ஸோ அப்புறம் அவங்க எப்படியும் அப்ளிகேஷன் வாங்கி